சொர்க்கம் அது எங்கே இருக்கிறது? அந்த சொர்க்கத்தை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்குவது என்றால், தரிசு நிலத்தை உழும் நிலமாக மாற்ற வேண்டும். மரங்களை வைத்து ஒரு சமூக காடாக மாற்ற வேண்டும். மழை பொழிந்தால் அதை சேகரிப்பதற்கான குளம் குட்டைகளை கட்டி வைக்க வேண்டும். தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்ற வேண்டும். அங்கே விவசாயிகள் உணவுக்காக இருக்க வேண்டும். பராமரிப்பு வேலைகளை செய்பவர்களும் இருக்க வேண்டும். கோயில் குளங்கள் வைக்க வேண்டும், கட்ட வேண்டும், வைக்க வேண்டும். கால்நடைகள் இருக்க வேண்டும். சாலை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். குறிஞ்சி நிலம் என்று சொல்கிறோமே, அதுதான் சொர்க்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் நிறைந்த இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு. அத்தனையுமே இங்கே இருக்கிறது. உலகத்தின் பழமையான மொழியான தமிழும் இருக்கிறது. தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நாகரிகமும் தமிழ்நாட்டில்தான் தொடங்கியது, தமிழர்களுடைய நாகரிகம். எனவே சொர்க்கம் என்பது தமிழ்நாடு தான். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடம் தமிழ்நாடு தான். ஏனென்றால் குறிஞ்சி நிலம் 5 விதமான நிலங்கள் இருக்கிறது. அதுபோல 5 விதமான பூதங்களும் இந்த நாட்டில்தான் இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கிறது. பள்ளிக்கூடம் இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது, பல்கலைக்கழகம் இருக்கிறது, சாலை வசதிகள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் உருவாக்கியது தான். இதெல்லாம் பிறகு மேம்படுத்தப்பட்டு இன்று எல்லோரின் பயன்பாட்டுக்கும் வந்துள்ளது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறது. பருத்தி மரம் இருக்கிறது. அதிலிருந்து நம்மால் நூலை தயாரிக்க முடியும். ஒரு தறியை கட்டி அதிலிருந்து ஆடைகளை செய்ய முடியும். நீர் மேலாண்மைக்காக குளத்திலிருந்து சிறிய சிறிய தோட்டங்களை வீட்டில் அமைத்து அதிலிருந்து காய்கறிகளை நாம் உருவாக்கி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்படியெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறது. யாரெல்லாம் அப்படி சொர்க்கமாக மாற்ற நினைக்கிறார்களோ அவர்கள் வாழும் இடம்தான் சொர்க்கம். இது எதுவுமே இல்லை என்றால் அது நரகம்.